கொண்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து சென்னை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் அணியினரும் ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட இடமான ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் போராட்டம் நடத்துவதற்கு நேற்று 12 மணி அளவில் ஆணையாளர் அலுவலகத்தில் இதற்கு அனுமதி கேட்டு நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம். நாங்கள் நேற்று மதியம் 12 மணி அளவில் நாங்கள் அனுமதி கேட்டு கொடுத்த கடிதத்திற்கு விடியற் காலை 2 மணி வரை நீங்கள் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு என்ன நியாயம் என்று கேட்டதற்கு மேலிடத்தின் உத்தரவு, உங்களுக்கு அனுமதி போராட்டம் செய்ய அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் அனுமதியை மறுத்திருக்கின்றார்கள். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் போதை மருந்தை பயன்படுத்துகிறார் என்றால் இந்த அரசு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை காவல்துறையினர் உட்பட அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ விளம்பரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் அல்ல, போராட்டம் அல்ல. அமைதியான வழியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நாங்களும் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறையினர் உரிய அனுமதியை மறுத்து இருக்கின்றார்கள். எனவே இதை எதிர்த்து நாங்கள் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திலே இதற்கான ஒரு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றோம். கண்டிப்பாக இதே இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் உரிய அனுமதி பெற்று காவல்துறையினரின் அனுமதி பெற்று நடத்துவோம். இதேபோல் பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தி அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய திமுக மாணவர் அணியின் போராட்டத்திற்கு நாமக்கல், சேலம், நெல்லை மாவட்டங்களிலும் காவல்துறையினர் அனுமதி மறுத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கு குழந்தைகளுடன் வந்திருந்த பெற்றோர்கள் முதலமைச்சர் வருவதற்காக 2 மணி நேரம் வெயிலில் காத்து கிடந்த அவலம் அரங்கேறியுள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிட புழுவு மூட்டை அவுத்து விட்டே இருக்கையா திமுகக்காரர். நிறைய 30 வருஷம் சம்பாதிச்சிக்கிறீங்க, சோறுன்ட்டு தூக்கமே இல்லை. போய் எங்கேயாச்சும் மம்மிட்டி எடுத்து பாடு வைங்கய்யா. சும்மா போதை பொருள் ஏயா உயிரை வாங்குறீங்க திமுகக்காரர். உமா பேசிட்டு கலைஞர் டிவிக்காரர். உங்களுக்கு நீ தேர்தல் வச்சாலும் இனிமேல் அவங்க ஜெயிக்க போகிறாங்க, காசு இல்லாத ஆளுங்க. நீங்கள் காசு தான் கண்டன்சுவாலிலேருந்து நிறைய வச்சுக்கிறீங்க, செலவு பண்ணுவீங்க. இந்த கடை தயானி மார்க்கெட் இருக்குது, கனிமொழி கிட்ட இருக்குது, எல்லாத்துக்கிட்ட கதையும் கொண்டு போடுங்கய்யா. உங்களை 30 வருஷம் ஆண்டதுக்கு நீங்கள் தான் ரொம்ப இது. ஆனால் பிடிச்சி போடலாம்னு பார்க்குறீங்க, ஒன்றும் பிடிக்க முடியாது, அசைக்க முடியாது. வணக்கம்.